ராகுல் காந்தி தெரிவித்த கருத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராகுல் காந்தியின் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் ஆதாரமின்றி பேசியது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்திய ராணுவத்தை ராகுல் அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. பேச்சு சுதந்திரம் என்பதற்காக தகுந்த ஆதாரம் இன்றி எல்லாவற்றையும் பேச முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ராகுல் காந்தியின் கருத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் ஆதாரமின்றி பேசியது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்திய ராணுவத்தை ராகுல் அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. ராகுல் காந்தி தெரிவித்த கருத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராகுல் காந்தியின் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் ஆதாரமின்றி பேசியது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்திய ராணுவத்தை ராகுல் அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. பேச்சு சுதந்திரம் என்பதற்காக தகுந்த ஆதாரம் இன்றி எல்லாவற்றையும் பேச முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ராகுல் காந்தியின் கருத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் ஆதாரமின்றி பேசியது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்திய ராணுவத்தை ராகுல் அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது.